அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மனித வாழ்க்கை என்பது சோதனைகளும் சிரமங்களும் நிறைந்த ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் நாம் பலரின் வாழ்க்கையை பார்க்கின்றோம். சிலர் சுகமாக வாழ்கின்றார்கள், சிலர் கடுமையான சோதனைகளில் தள்ளாடுகின்றார்கள். ஒருவரின் கஷ்டத்தை நாம் காணும் போது நம்முள் ஒரு கேள்வி எழுகிறது, இப்படிப்பட்ட நிலை நமக்கே வந்தால் என்ன செய்வோம் என்று. ஆனால் இஸ்லாம் நமக்கு வெறும் கவலை அல்லது பயம் கொடுக்கவில்லை, அதற்கு பதிலாக பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் தருகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அழகான திக்கு உள்ளது. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, இது நம் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு பெரிய அருள். ஒருவர் சிரமத்தில் இருப்பதை நாம் காணும் போது அவருக்கு உதவ வேண்டும், அவருக்காக துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நன்றியுணர்வு இருக்க வேண்டும். அந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் ஒரு திக்குதான் الحمد لله الذي عافاني مما ابتلاك به وفضلني على كثير ممن خلق تفضيلا. الحمد لله الذي عافاني مما ابتلاك به وفضلني على كثير ممن خلق تفضيلا. இந்த திக்ரை நாம் மெதுவாக அவருக்கு கேட்காதபடி சொல்ல வேண்டும். ஏன் என்றால் இஸ்லாம் எப்போதும் மற்றவரின் மனதை காயப்படுத்தாமல் இருக்க கற்றுத்தருகிறது. ஒருவர் சோதனையில் இருக்கும்போது அவருக்கு நாம் மேல் நிலையில் இருப்பதாக உணர்த்துவது தவறு. அதனால்தான் இந்த திக்ரை உள்ளத்தில் நன்றியுடன் மெதுவாக சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இதன் பொருள் மிகவும் ஆழமானது. நாம் சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நீ எந்த சோதனையில் இருக்கின்றாயோ அதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். அவன் படைத்த பலரை விட என்னை உயர்வாக வைத்தான். இது பெருமை பேசுவதற்காக அல்ல, இது முழுமையான நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதற்காக. நம் நிலை நல்லதாக இருக்கிறது என்றால் அது நம்முடைய திறமையால் அல்ல, அது அல்லாஹ்வின் கருணையால்தான். நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் இந்த திக்ரை உண்மையான நம்பிக்கையுடன் கூறினால் அவர் பார்த்து அந்த சோதனை அவருக்கு வராது. இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். நாம் தினமும் பல சிரமங்களை மற்றவர்களின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். நோய், வறுமை, மனவேதனை, குடும்ப பிரச்சனைகள். அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நாம் இந்த திக்ரை சொல்லும்போது அது நமக்கு ஒரு கவசமாக மாறுகிறது. அது ஒரு பாதுகாப்பு கேடயம் போல நம்மை காப்பாற்றுகிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. இது வெறும் வார்த்தைகளால் மட்டும் வேலை செய்யாது. இதை நாம் உண்மையான நன்றியுடன் சொல்ல வேண்டும். நம் இதயத்தில் யா அல்லாஹ், நீ என்னை பாதுகாத்தாய் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வுதான் இந்த திக்ரின் சக்தி. நன்றி கொண்ட மனம் கொண்டவர்களை அல்லாஹ் இன்னும் உயர்த்துவான். அன்பானவர்களே, நாம் மற்றவர்களின் கஷ்டத்தை பார்க்கும்போது அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நமக்கு ஒரு எச்சரிக்கை. அது நமக்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். அதனால் நாம் எப்போதும் அல்லாஹ்வை நினைத்து அவரிடம் நன்றி கூறி அவரிடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.